ஜப்பான்ல இந்த மாதிரி சாப்பாடு வந்து பல வெவ்வேறு வகைகள்ல கிடைக்குது. முக்கியமா ஐஸ்கிரீம் சொல்லலாம், அது பல விதங்கள்ல கிடைக்குது. நம்ம முதல்ல அந்த கேக்க பார்த்தோம்ல, அந்த மாச்சா ப்ரூலி பேன் கேக், அதுல யூஸ் பண்ற அந்த மேட்சான்ற பவுடர் யூஸ் பண்ணி நிறைய ஐஸ்கிரீம் ரெடி பண்றாங்க. அதுல இந்த மாதிரி வித்தியாசமா ஐஸ்கிரீம்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஊர்ல கோன் ஐஸ்கிரீம்னா எப்படி இருக்கும்? ஒன்னு கோனுக்குள்ள ஐஸ் இருக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு வந்து அந்த கோனுக்கு மேல மட்டும் கொஞ்சம் ஐஸ் இருக்கும், அது மாதிரி தான் இருக்கும். ஆனா ஜப்பான்ல இங்க பாருங்க, அனுமானோட வால் மாதிரி எவ்வளவு நீட்டுக்கு அந்த ஐஸ்கிரீம் வருதுன்னு. சரி, இதுதான் இவ்வளவு நீட்டா இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி கொண்டு வந்து அடுக்குறாங்க ஐஸ்கிரீம். இதை செய்யறதுக்கே அரை நாள் ஆகும் போலயே. ஆனா சாப்பிடுறவன் கொடுத்து வச்சவன். இங்க பாருங்க, குச்சைஸை கூட விட மாட்டேங்கிறாங்க, அந்த மாச்சாவையும் சேர்த்து விட மாட்டேங்கிறாங்க. அதை இடியப்ப மாதிரி புழிஞ்சு அந்த குச்சைஸ்ல சுத்தி கொடுக்குறாங்க. இதை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. ஜாப்பனீஸ்க்கு அந்த மாச்சான ரொம்ப பிடிக்கும் போல. ஏன்னா அதை மைதா மாவுல கலந்து அதை ஒரு தோசை மாதிரி சுட்டு அதுல கிரீம் எல்லாம் தடவி மற்ற இன்கிரீடியன்ட் எல்லாம் போட்டு அதை ஒரு கோன் மாதிரி சுத்தி அதுல என்ன கிரீம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி அதுல சாக்லேட் எல்லாம் போட்டு அதுக்கு மேல இன்னும் மேட்சா பவுடரை தூவி கொடுக்குறாங்க. இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே இருக்கு.